ஸோ டே 12 ஜிம்முக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் வந்து போட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கார்டியோ பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கான மோட்டிவேஷன் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் வேரா சொன்ன ஒரு அருமையான வரி, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெயிச்சா சந்தோஷம், அப்படி இல்லையா அது ஒரு அனுபவம், அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணுறதை மட்டும் என்றைக்குமே ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்து நம்ம ஷேக்வேர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஷேக்வேரா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். ஒரு இளைஞர்கள், ஒரு யங்ஸ்டராக இருக்கவங்க கண்டிப்பாக ஷேக்வேரா பற்றி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பயங்கரமான தைரியசாலி, பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஒரு ரியல் ஹீரோன்னு சொல்லலாம் அவரை. ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு முடிஞ்சால் படிங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஷேக்வேரா பற்றி. ஸோ அதுமாதிரி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ கெத்தான ஆள் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு அழகான ஒரு வரி வந்து சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் முன்னாடி மண்டியிட்டு வாழ்வதை விட எழுந்து நின்று சாவதே மேல் அப்படின்னு இருப்பாரு. ஸோ அவ்வளவு கெத்தான ஒரு மனுஷன். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்லலாம் ஷேக்வேரா அவர்களை. ஸோ யா, அவர் முடிஞ்சா அவரை பற்றி படிங்க. ஓகே, இன்னைக்கான ஜிகே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய முட்டை போடக்கூடிய பறவை எது தெரியுமா? ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி. நெருப்புக்கோழியோட முட்டை தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய முட்டையாமா. ஸோ அவ்வளோ பெரிய முட்டை போடுறதுக்கு நெருப்புக்கோழி பட்ட கஷ்டம் என்னன்னு அதுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான ஜிகே கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ் வந்து கிளிம்ஸ் மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.